வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ வந்து பிக் பாஸ் போடுறதுக்காக தான் வீடியோ எடுத்தேன். பட் ஆனால் எனக்கு மனசும் என்னோட மென்டல் ஸ்டேட்டஸும் வந்து அதை பிக் பாஸ் போட தோணுதில்லை. இப்போ நான் 5-6 நாளாக போடலை. என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் நடந்த இந்த வெள்ளமும் அதால் நடந்த சூறாவளி வெள்ளத்தால் நடந்த இழப்புகள்லாம் கரண்ட்டாக 354 பேருக்கு கிட்ட உயிரிழந்திருக்காங்கன்னும் நியர்லி 350 பேரை காணலன்னும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரிப்போர்ட்டட் நம்பர்ஸ் தான். ரிப்போர்ட் பண்ணாமல் ஒரு அங்கே இருப்பாங்க இங்கே இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்க சரியான கஷ்டமாக இருந்தது. நான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ ஆரம்பத்தில் வந்து அது இலங்கை இலக்கிழக்கு பகுதியில் இருந்தது. நாங்கள் இலங்கை இலக்கிழக்கு பகுதியில் நாங்கள் எங்களோட வீடுகள், அதாவது எங்களோட சொந்தங்கள் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். நான் இதில் அட்டாச் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் அதை அட்டாச் பண்ணுறேன். எங்களோட வீட்டுக்குள்ளெல்லாம் வெள்ளம் வந்துட்டு ஒரு 50-60 வருஷமாக இருந்த எங்களோட வீட்டில் இருந்த மாமரம் விழுந்துட்டு, ஆனால் அதை நாங்கள் பார்த்துட்டே நான் கடவுளுக்கு நான் 1000 தடவை நன்றி சொல்லி கொண்டிருந்தேன். அந்த இருக்கிற மரம் வந்து எங்களோட வீட்டுக்கு மேலே விழுந்திருந்தா அது வேறு மாதிரி பிரச்சனையாக போயிருக்கும். எங்கள் அம்மா கொஞ்சம் டிமென்ஷியா பிரச்சனை இருக்குது, மறந்துடுவா. திரும்ப அதே இடங்களுக்கு போயிட்டு நடந்து இருக்கேக்கில் அது சேஃப்டி இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் நான் யோசிச்சு அழுது பயந்து வீடியோ போட்டு இருக்கேக்கில் இப்போ ஸ்ரீலங்காவில் நடக்கிற பார்த்தா நாங்கள் எல்லாம் எங்களோட விஷயங்கள் பரவாயில்ல மாதிரி இருந்தது. நான் அந்த வீடியோ போடக்கலையே மரங்கள் ஆடின வீடியோ எல்லாம் தம்பியாக்கள் எடுத்திருந்தவங்க. ஸோ அந்த வீடியோஸ் தான் நான் போட்டுறான். அது போடும்போது எனக்கு ஐயோ கஷ்டப்பட்டு கட்டின வீடு அது உடைஞ்சிட்டேன்னு சொன்னால் இனி திருப்பி இவ்வளோத்தையும் கட்டி எடுக்க இவ்வளோ காசு தேவை அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எங்களோட விஷயத்தை பார்க்கல. பட் மலையத்துலலாம் நடந்ததை பார்க்கல. ஒரு கிராமமே வந்து ஒரு கிராமமே வந்து இல்லாமல் போயிருக்கு. 50 பேர் அந்த கிராமத்தில் இருந்தவங்க. அது இருந்ததுக்கு அடையாளம் இல்லை. மண்ணெல்லாம் வந்து வலிஞ்சு கூரை மட்டும்தான் தெரியுது. அப்படியே நான் பார்க்கல. இலங்கைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த விடிவே வராது போல் இருக்குது. இயற்கையாலேயும் சரி, இந்த அரசியல் காரணங்களாலேயும் சரி. ஒரு சின்ன நாடுன்னு நாங்கள் இவ்வளோ வடிவான நாடு, ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் வடிவான நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி யோசிக்கல. இப்போ நடந்தது பார்த்தா இனி இதை கட்டி எழுப்புறதுக்கு அரசாங்கத்துக்கும் சரி, இருக்கிற மக்களுக்கும் சரி எவ்வளவு காலம் வேணும்னு தெரியல. வீடியோஸ் எல்லாம் பார்த்தா தண்டவாளத்துக்கு கீழால் இருக்கிற மண்ணவளம் அடிச்சு போயிட்டு தண்டவாளம் வந்து ரயில் தண்டவாளம் அந்தரத்துல தொங்குது. ஸோ இனி அதெல்லாம் எப்படி கட்டி முடிக்கிறது? மற்றது மண் சரிவு எல்லாம் எப்படி நேராக்குறது? ஒரு ரோடே உடைஞ்சு விழுந்திருக்கு. ஸோ அந்த மண் சரிஞ்சு விழுந்தால் அந்த ரோடை திருப்பி எப்படி கட்டி எழுப்புறது? எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எங்களோட நாடு வந்து டெவலப்பிங் கண்ட்ரி தான். இன்னுமே வந்து அபிவிருத்தி அடைஞ்ச நாட்டுக்குள்ளே வரல. ஸோ இவ்வளோத்தையுமே ஃபிசிக்கலாக யோசிச்சு பார்த்தா அதை எப்படி அதை செய்தெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. உயிரிழந்த எல்லாருக்கும் எங்களால் எங்களை மனவர்த்ததுங்களை தான் தெரிவித்து கொள்ள முடியும். நிறைய பேர் உதவி செய்கிறாங்க. அவங்களோட எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்களும் செய்வோம். ஃபீல் பண்ணி மனவர்த்தப்படுறதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்னு தெரியல. கிழக்கு பகுதியில் முதல் வரைக்கில் நாங்கள் பயந்துருந்தோம். ஆனால் இப்போ பார்க்கல கிழக்குல எல்லாம் ஜஸ்ட் நத்திங் அந்த மாதிரி தான் இருக்குது. மற்ற இடங்களை பார்க்கல ஆறுகள் உடைஞ்சு, அணைகள் உடைஞ்சு, இதுகளெல்லாம் உடைஞ்சு. அது எப்படி எனக்கு இதை எங்களால் எப்படி இதை ஈடுகட்ட முடியுமென்னு தெரியல. இதை எப்படி கடந்து போக முடியுமென்னு தெரியல. இந்த எங்கட மக்களுக்கு மட்டுமே இந்த நிலைமை. ஒவ்வொரு இடத்துல இருந்து சுனாமிக்கு பிறகு நாட்டு பிரச்சனை பிறகு போன ஒவ்வொரு வருஷமும் மழை பெய்கிறது, இப்படி நடக்கிறது தான். ஆனால் இந்த முறை நடந்தது பெரிய அழிவாக இருக்குது. ஸோ கடவுளால் மட்டும்தான்
இந்த விஷயங்களை மாற்ற முடியுமென்னு நான் நினைக்கிறேன். அதை கூட மாற்ற முடியுமான்னு தெரியலை. என்ற ஜியோகிராஃபிக்கலாக நம்மளோட நாட்டு இருக்கிற எப்படி இருக்குது என்ற ஜியோகிராஃபிக்கலாக எங்களோட நாடு இருக்கிற சுச்சுவேஷன், சுச்சுவேஷனில் அது எங்கே ஸ்டேட் பண்ணியிருக்குன்றதை வச்சு பார்த்தாலும் இது முடிகிற பிரச்சனை மாதிரி தெரியலை. தம்பியாக்கள் எல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. கடலுக்கு பக்கத்தில் கடல் மட்டம் உயர்ந்திருக்கு. அதை விட அந்த அந்த காத்தால் அந்த புயலால் அந்த அலை அடிச்சுட்டு வந்து கரையில் 100 மீட்டருக்கு அங்காலவே அது வெள்ளம் மாதிரி ஒரு குளம் மாதிரி வந்து தண்ணி நிற்கிது. ஸோ தெரியல, நான் வந்து இன்றைக்கி பிக் பாஸ் வீடியோ போடணும் நினச்சிட்டு தான் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்து நான் மனசு வருது இல்லை. ஏண்டா அதை விட இந்த பிரச்சனை அதுலேருந்து வெளியில் வரையிலாமல் இருக்குது. சரி, நேற்று செய்வோம்னு யோசிச்சா அது பிரச்சனை. சரி, இன்றைக்கு முந்த நாள் அதுக்குள்ளேருந்து வெளியில் வரையிலாமல் இருக்குது. என்ன மாதிரி இப்படி நிறைய பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கும் பிக் பாஸ் வீடியோ போடல. சரி, இட்ஸ் ஃபைன். மனசு இப்போ நார்மல் ஆகுது அண்டு பார்த்துட்டு என்னால் ரிவ்யூ போட முடிஞ்சால் போடுறேன். ஸோ எல்லோரும் இலங்கையிலேருந்து இப்போ இந்தியாவுக்கு மூவ் பண்ணிட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ கவனமாக இருங்க, பார்க்க போகாதீங்க. ஒரு பைலட் வந்து ஸ்ரீலங்காவில் செத்துருக்கிறார். அவருக்கு அந்த தர இறக்க இல்லாமல் போயினத்தால், அதாவது பார்க்க போனாக்கள் வந்து சுற்றி நின்றதால் ஹெலிகாப்டர் இறக்க இல்லாமல் போய் அப்படி ஒரு செத்துருக்கிறார். ஸோ பார்க்குறதுக்காக போகாதீங்க. இது பார்க்குற விஷயம் இல்லை, பார்த்து ஃபன் பண்ணுற விஷயம் இல்லை. சேஃப்டியாக கவனமாக இருந்து கொள்ளுங்க. எங்கள் நாடு மட்டும் இல்லை, ஏஷியாவில் வர நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. மனிதர் ஹியூமன்ஸ் மட்டும் இல்லை, நிறையா மாடுகள், யானை கூட செத்துருக்கு பார்த்தேன். ஸோ லைக் அது எப்படி கடந்து போகிறோன்னு தெரியலை. நம்ம இங்கே ஓகே இருக்கிறோமானா நம்மளோட நாட்டில் நம்மளோட ஜனங்கள் கஷ்டப்படும் போது அதை பார்க்க சரியான கஷ்டமாக இருக்குது. பார்த்து அவதானமாக இருங்க, கவனமாக இருங்க, இவ்வளோ சொல்லலாம். வேறு நாடுகளில் இருந்தும் இந்த பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. புயல் வெள்ளம் பகுதியான விஷயம் இல்லை. ப்ளீஸ் கவனமாக இருங்க. எனிவே, நன்றி, பாய்.